மணத்தக்காளி கீரை செடியில வர பழத்த வந்து 2, 3 பாட்ல பிழிஞ்சு விட்டுருந்தேன். ஒரு பாட்ல வந்து நல்லாவே வளர்ந்து வந்திருந்துச்சு. 2 செடி வந்திருந்தது. ஒண்ணு பாருங்க பெங்களூர்ல இப்படிதான் கிடைக்கும். இன்னொன்னு நம்ம ஊர்லலாம் இந்த மாரி கிடைக்கும். கீரை ரொம்பவே கம்மியா தான் இருந்தது. பொரியல்லாம் செய்ய முடியாது. அதனால பருப்பு கூட போட்டு கடையல் மாரி செஞ்சிரலான்ட்டு மதியம் போல கொஞ்சமா பறிச்சு அலசி எடுத்துக்கிட்டேன். கையிலேயே பறிச்சனால அவ்வளவா மண் இருக்காது. இருந்தாலும் லைட்டா அலசிக்கிறது பெட்டர் தான். நான் ஒரு 3, 4 வாட்டி அலசி எடுத்துக்கிட்டேன். இந்த மசூர் தால் வந்து நம்ம அதிகமா யூஸ் பண்ண மாட்டோம். இந்த கீரை கடையல் மாரிலாம் செஞ்சா யூஸ் பண்ணி பாருங்க. ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். 1 கப் மசூர் தால் நல்லா வாஷ் பண்ணிட்டு குக்கர்ல மஞ்சத்தூள், உப்பு, வரமிளகா, ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி போட்டு ஒரு 2 to 3 விசில்ஸ் விட்டு எடுத்துக்கிறேன். இதுக்கு சைட் டிஷ்ஷா பொரியலுக்கு சௌசௌ காய் தான் இருந்தது. வீக்கெண்ட் இல்லையா, சௌசௌ மட்டும்தான் இருந்தது. அதனால காம்பினேஷன் கரெக்டாக இல்லைனாலும் பரவாயில்ல, அந்த பொரியலே பண்ணிட்டேன். பருப்பு வெந்ததும் அப்படியே கரண்டியில் ஸ்மாஷ் பண்ணி விட்டுட்டு அலசி வச்சுருக்க மணத்தக்காளி கீரையும் அது கூட போட்டு கீரை நல்லா வெந்ததுக்கு அப்புறமா ஒரு தாளிப்பு கொடுக்கணும். எண்ணெய், ஜீரகம், தட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயம், பூண்டு, பெருங்காயத்தூள், கொஞ்சமாக சாம்பார் தூள் போட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா பருப்பு கீரை கூட சேர்த்துட்டு இந்த மாதிரி கடைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு சிலர் இந்த கீரை கசப்பாக இருக்குன்னு சொல்லி பொரியல் மாதிரி எடுத்துக்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி பருப்பு கூட கடையல் மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. கசப்பே தெரியாது, டேஸ்ட் சூப்பராக இருக்கும்.